சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோ. சொல்ல மாட்டோம். உள்ள போ, ரூமுக்குள்ள போ. ஜெகன், அகல்யா, போ, கதவு தர. டேய், இவ்வளவு நேரம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லப்பா, வந்து எல்லாரும் ஹாலில் தானே இருக்கீங்க. அப்புறம் கதவு திறக்க இவ்வளவு லேட்டு? மனோரி, உன்னதான் கேக்குறேன். இல்லங்க, நான் மிளகாத்தூள் எடுத்து டப்பால போட்டுட்டு இருந்தேன். உடனே கதவு திறந்தா நெடு ஏறுன்னு தான் கொஞ்ச நேரம் கதவை திறக்க வேண்டாம்னு சொன்னேன். அதான் லேட்டு. சரி சரி சரி. ஆதிரி எங்க? ரூமுக்குள்ள இருக்காங்க. சரி, ஆதிரி சாப்பிட்டுச்சா? என்னாச்சு உங்க 3 பேருக்கும்? ஆதிரை சாப்பிட்டாச்சான்னு கேட்டா அதுக்கே இந்த மொழி முழிக்கிறீங்க? அது அவ ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டா. அப்படியா? சொல்லுங்க சார். எத்தனை கேட்டு சார்? சரிங்க சார், 4 மணிக்கு தானே, கொண்டு வந்துடுறேன். மனோரே, போய் சாப்பாடு எடுத்து வை போ. சரிங்க. ஏய், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அப்பாக்கு போன் எடுத்து கொடுங்க. இரு இரு, எதுக்கு அவனை விரட்டிட்டு இருக்க? நானே எடுத்துக்கிறேன். என்ன மனோரி இது? சாப்பாடு ஏன் டீப்பாய்க்கும் கீழே இருக்கு? அது அது வந்து நான் தாங்க சாப்பிட்டேன். என்னால சாப்பிட முடியல. சரி, அப்புறமா நாய்க்கு போடலாமேன்னு டீப்பாயில் கடையில வச்சேன். ஏங்க ஏங்க இருங்க, நாய்க்கு வச்சிருக்கேன்னு சொன்ன, அத போய் நீங்க சாப்பிட போறீங்க? மனோரி, இந்த மொளாப்படி சாதத்தை நீ நாய்க்கு வச்சிருந்தீன்னா அது காரம் தாங்காம வெறியேறி உன் குறவலைய கடிச்சு கொதறி இருக்கும். ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. இந்த சாதத்தை யார சாப்பிட வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்த? இல்லங்க. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அப்பா, நான் சொல்றேன்ப்பா. அப்பா, அக்கா அவங்க ஃப்ரெண்டு மீரா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி பிரேஸ்லெட் எங்க? அட பாவி கொலகாரி, உன் மனசுல கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம என் குழந்தைய எப்படி கொடுமைப்படுத்துறியடி? உன்னை கொலை பண்ணிடுறேன். நான் பண்ண தப்புக்கு தான் அம்மா எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தாங்க. ஏன் தப்பு பண்ணா தண்டிக்க தான் செய்யணுமா? மன்னிக்க கூடாதா?
தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த தப்பு சரியாயிடாதுங்க. தப்புக்கு தண்டனை தான் சரி. ஏய், புள்ளைய போட்டு சித்திரவதை பண்ணிட்டு வியாக்கியானம் பேசிட்டு இருக்க நீ. உன்னை சும்மா விட்டா சரிபட்டு வராது. ஏம்மா விடுமா நீ? நீங்க அம்மா மேல எந்த தப்பும் இல்லப்பா. தப்பு பண்ணது நான் தான் நகையை தொலைச்சேன். நீங்க முதல்ல வாங்கப்பா, வாங்க. இல்லம்மா விடுமா அவளை. பா வாங்கப்பா, வாங்க. ஏய், வாங்கப்பா. உன்னை சொன்னா கேளுங்க, வாங்க. போட்டு குடுக்குறியா நீ? அந்த மனுஷன் கடைக்கு போகட்டும். ஸ்டவ்வ பத்த வச்சு உன் கைக்கு சூடு போடுறேன். அப்பா ஏய், இல்ல என்னம்மா? இப்ப நீ எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தான் என் மனசும் கடந்து படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னம்மா, பிரபுக்கு பொண்ணு பார்க்க போனதையே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, அந்த பொண்ணு திடீர்னு அப்படி அந்தர்பல்ட்டி அடிப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா. ரோகிணி, ரேவதி, வெங்காயத்தையும் தக்காளியும் வெட்டிட்டா சீக்கிரம் கொண்டாமா. வரோம்பா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்னு தான் நானும் நினைச்சேம்மா. கடைசியில திடீர்னு அந்த பொண்ணு அப்படி பேசும்னு நான் எதிர்பார்க்கலம்மா. அப்பா, வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு, கொஞ்சம் நகருங்க. அத குட்ரி. அந்த குட்டி என் பேரனை பத்தி கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு பேசிட்டாளே, அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. அவ பேசின பேச்சையெல்லாம் என் பேரை எப்படி தாங்கிக்குவான்? வந்ததுல இருந்து ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறான், வெளியில வரவே இல்ல. எனக்கும் அவனை நினைச்சா கவலையா இருக்குமா. அப்பா, பொண்ணு பார்க்க போறோம்னு நினைச்சு அண்ணன் எவ்வளவு ஆசையா சந்தோஷமா கிளம்பிச்சு தெரியுமா? ஆனா அங்க இருந்து கிளம்பி வெளியே வர்றப்போ அண்ணனை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுப்பா. ஆமாப்பா, அண்ணன் நம்ம மேல கோவமா கூட இருக்கட்டும், அது பரவாயில்ல, நமக்கு அது பழகி போச்சு. ஆனா அண்ணன் எப்பவுமே பாவமா மட்டும் இருக்க கூடாதுப்பா. அத பார்க்கதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏண்டி கண்ணுங்களா, அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்க பேசுனீங்களே, அப்ப அவ நல்லா தானே பேசுனா? நல்லா பேசினாங்களாவா? ரொம்ப ஜாலியா சந்தோஷமா பேசினாங்க பாட்டி. ஆமா பாட்டி, கைய புடிச்சுக்கிட்டு ரொம்ப பிரியமா பேசினாங்க. எனக்கு கேட்டதெல்லாம் பண்ணி தரேன்னு சிரிச்சுக்கிட்டே ப்ராமிஸ்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவளை எந்த பேய் புடிச்சதுன்னே தெரியலையே. அந்த ஆட்டம் ஆடிட்டாளே ராட்சசி.